சார் இந்த பூச்சி பல்லுன்றது சின்ன பிள்ளைங்களுக்கு பெரிய ஆளுங்களுக்கு வருது. அது என்ன சார் ரீசன்? இப்போ சொத்தப்பல் வர்றதுக்கான மெயின் காரணம் வந்து நம்ம வந்து இனிப்பு வந்து ஒரு நிறைய இடங்களை கேள்விப்பட்டிருப்போம். சாக்லேட் சாப்பிட்றதுனால அப்படின்ட்டு. சாக்லேட்ன்றது மட்டும் இனிப்பு கிடையாது. நம்ம கூல் ட்ரிங்க்ஸ் நிறையா உணவுப் பொருட்களில் கூட நிறைய இனிப்பு எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி இனிப்பு எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, எச்சிலோட நம்மளோட இயற்கையாக இருக்க எச்சிலோட பிஹெச் ரேஞ்சுன்னு சொல்லுவோம். அது வந்து நம்ம கொஞ்சம் அமிலமாக மாறும். அப்படி மாறும்போது பல்லு மேலே உள்ள லேயரில் வந்து அந்த அமிலம் வந்து என்ன பண்ணணும்னா ஒரு ஒரு லேயரை அரிச்சிடும் நம்மளுக்கு. இது கண்டினியூவாக நம்மளுக்கு அரிச்சுட்டே இருக்கும். ஃப்ரீக்வெண்டாக சாக்லேட் சாப்பிட என்ன ஆகும்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சு அது ஒரு சொத்த மாதிரி உண்டாக்கும். அதுதான் நம்ம வந்து பூச்சி பல்லுன்னு சொல்கிறோம். இங்கே வந்து பூச்சி அப்படின்றது உள்ள பூச்சிப்புழு அந்த மாதிரிலாம் இது இருக்காது. ஒரு ஒரு பாக்டீரியானால கிருமினால வரக்கூடியதுதான் இந்த பூச்சிப்பல்லு. பெரிய ஆளுங்கலாம் சாக்லேட் சாப்பிட்றதில்ல. அவங்களுக்கு ஏன் சார் பூச்சி? பெரிய ஆளுங்களுக்கு அதான் பை ஏஜ் ஃபேக்டர் அவங்க கண்டினியூவா நம்ம நிறைய எடுத்துக்கிற உணவுகள்லையுமே சொன்னோம் இல்லையா, எல்லா உணவுகள்லையுமே நம்மளுக்கு வந்து அந்த எச்சில வந்து அமிலமா மாத்துறதுக்கான தன்மை இருக்கலாம். அதனால கூட நம்மளுக்கு வந்து பூச்சிப்பல்லு வரலாம். தேங்க்யூ சார்.